ஹலோ சொல்றா மச்சி, பிகினர் டு இன்டர்மீடியட் பார்ட் 1 டுட்டோரியல் எப்படா அப்லோட் பண்ண போற? எப்போ அப்லோட் பண்ணலாம்? இன்னைக்கே இப்போவே அப்லோட் பண்றா. பண்ணிட்டா போச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஃப்ரீயாக N8 இன்ஸ்டால் அண்ட் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து N8 ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் நான் மொத்தமாகவே 3 மெயின் வீடியோஸ் தான் வரதா வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த பிளானை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிகினர் டு இன்டர்மீடியட் இதையே நான் 2 பார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இப்படி பார்ட்டாக பார்க்கறனால உங்களுக்கு தான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பார்ட்டில் நம்ம N8 வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ளோஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறது மூலயமா N8 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் N8 UI. இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஓவர் வியூ, பர்சனல், ஷேர்டு வித் யூ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்டானது மட்டும் பார்க்கலாம். ரிமைனிங் அப்கமிங் வீடியோஸில் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஒர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கிற செக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம N8 கிரியேட் பண்ணுற எல்லா ஒர்க் ஃப்ளோஸுமே இங்கே தான் லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம எக்ஸலில் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வென்எவர் எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், அதில் கிரியேட் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் N8 அந்த ஃபைலை வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஒவ்வொரு நோட். இந்த ஃபர்ஸ்ட் வென் கிளிக்கிங் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு நோட், கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோட். இந்த நோட் எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு ஃப்ளோவா தெரியுது. கரெக்டா? ஸோ அதனால தான் இதை வந்து ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கிற செக்ஷன்ல நம்ம கிரியேட் பண்ற எல்லா ஒர்க் ஃப்ளோஸுமே இருக்கும். அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிறதோட ஜெனரலான மீனிங் என்னதுன்னா ஒரு ப்ரூஃப். கரெக்டா? ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த வெப்சைட்ல போய் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், லாகின் பண்ணுவேன். ரைட்? ஸோ அந்த லாகின் பண்றதுக்கு நான் என்ன கொடுப்பேன், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுப்பேன். ஸோ லாகின் கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது என்னோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க N8 என்னோட ஒர்க் ஃப்ளோவில் நான் சப்போஸ் ஜிமெயில் நோடு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா கூகுள் ஷீட்டோட நோடை வந்து நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து N8 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஏபிஐயா இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் இந்த எக்ஸிக்யூஷன்ஸ். ஸோ எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ வெதர் நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் பண்ணியிருப்போம், அந்த ரன் பண்ணது வந்து எரர் கொடுத்துருக்கா இல்லை சக்ஸஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்க்க முடியும். அண்ட் இந்த சைடில் பேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா N8 ஆல்மோஸ்ட் 3587 ஒர்க் ஃப்ளோஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க டைரக்டா எடுத்து உங்களோட கேன்வாஸ்ல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து இப்போ கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு இங்க மேல பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இங்க கிளிக் பண்ணி ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத தொடுங்க. ஸோ எனக்கு இங்கே ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த யூஐ இருக்குல்ல, அதாவது இந்த பேஜ், இதை வந்து நம்ம கேன்வாஸ் அப்படின்ட்டு N8 சொல்லுவோம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும், இந்த மைனஸ் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது மட்டும் போதும், இது தொட்டிங்கன்னா ரீசெட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ N8 ஒரு சிம்பிளான சாட் பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற கேன்வாஸில் இருக்கோம். இங்கே மிடில் ஒரு ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு ஒரு பிளஸ் ஐக்கான் காட்டுது இல்லையா, அதை தொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்க சைட்ல ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கு, அதை தொடுங்க. தொட்ட உடனே உங்களுக்கு நிறைய காட்டும், லைக் ட்ரிகர் மேனுவலி, ஆன் ஆப் event, ஆன் அ ஷெட்யூல், இந்த மாதிரி. ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா ட்ரிகர் இஸ் அ ஸ்டெப் தட் ஸ்டார்ட்ஸ் யுவர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ட்ரிகர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கரெக்டா? ஸோ ட்ரிகர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது தான் இந்த ட்ரிகர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சாட்பாட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்னோட சாட்பாட்டோட ட்ரிகர் என்ன இருக்கும், அதாவது என்னோட சாட்பாட் எப்போ ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும், whenever யூசர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும்போது அந்த சாட்பாட் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த சாட், அந்த யூசர் மெசேஜ் பண்றாங்க இல்லையா, அது ட்ரிகர். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து ஜெப்டோல வந்து டெய்லி மார்னிங் வந்து பால் பேக்கெட் ஆர்டர் போடணும், ஒரு 6 AM வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு டெய்லி மார்னிங் 6 மணிக்கு என்ன ஆகும், ஜெப்டோல ஆட்டோமேட் பண்ணி வச்சிருவோம். ஸோ பால் பேக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல அந்த மார்னிங் 6 மணி அப்படிங்கிறது தான் ட்ரிகர். ஏன்னா அப்போதான் எனக்கு வந்து ஆர்டர் போடணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது முடிவு பண்றது தான் இந்த ட்ரிகர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சாட் பாட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல வென்எவர் ஒரு யூசர் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா என்னோட ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால நான் இங்க என்ன ட்ரிகர் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஆன் சாட் மெசேஜ் அப்படிங்கிற இந்த ட்ரிகர். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிகரை வந்து தொடுங்க. ஸோ தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எப்படி சாட்பாட் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்கேலிட்ரா அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள போறேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்புட் வந்து என்னோட எல்எல்எம்க்கு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் இங்க இன்புட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இந்த இன்புட்டை வந்து நான் ஒரு எல்எல்எம்க்கு கொடுப்பேன். இந்த எல்எல்எம் எனக்கு என்ன பண்ணணும்னா நான் கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்படிதான் இந்த சாட்பாட் வந்து ஒர்க் ஆக போகுது. நான் இன்புட் கொடுக்க போறேன், எல்எல்எம் அந்த இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட எல்எல்எம் கனெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ எல்எல்எம் வந்து நிறைய இருக்கு. லைக் ஓப்பன்ஏயோட சாட் ஜிபிடி, கிராக், ஜெமினை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் இந்த வீடியோல ஜெமினை தான் யூஸ் பண்ண போறேன். எதனால அப்படின்னா ஜெமினை தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா அவங்களோட ஏபிஐ வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க மற்றது யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் எல்எல்எம் வந்து சூஸ் பண்ண போறேன், ஜெமினையோட எல்எல்எம். ஸோ ஜெமினை சாட் மாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் தொடுறேன். ஸோ தொட்ட உடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா கிரெடென்ஷியல்ஸ் டு கனெக்ட் வித் அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து கிரெடென்ஷியல்ஸ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து இப்படி காட்டுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கிரெடென்ஷியல் கொடுக்கறதுக்காக கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத தொடலாம். ஸோ தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் அண்ட் ஏபிஐ கீ அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஏபிஐ கீ தான் நம்மளுக்கு வேணும் இஃப் வி வாண்ட் டு யூஸ் திஸ் ஜெமினை நோட். ஓகேவா? ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட கூகுள்ல console.cloud.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி போட்டு சும்மா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா கிளவுட், இந்த கூகுள் கிளவுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இதை வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் மெயில் ஐடிலாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் இந்த இடத்துல மேல எனக்கு மை ப்ராஜெக்ட் 780009 காட்டுது. நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து புதுசா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேபி உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு காட்டலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து காட்டுது அண்ட் லொகேஷன் வந்து நோ ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல உங்க ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் மை ப்ராஜெக்ட் 23170 அப்படின்ட்டு செட் பண்றேன். தென் கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்ததும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கிரியேட் ப்ராஜெக்ட் மை 23170 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சைட்ல இந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, இதை தொடுங்க. இங்க ஏபிஐ அண்ட் சர்வீசஸ்ல ஃபர்ஸ்ட் லைப்ரரி அப்படிங்கிற இதுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த லைப்ரரியில ஃபர்ஸ்ட் நம்ம ஜெமினை சாட் மாடலோட ஏபிஐ தான் வேணும். கரெக்டா? ஸோ அதனால நான் ஜெமினை ஏபிஐ அப்படின்ட்டு ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு இங்க காட்டுது. சொட்டது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். நான் வந்து இங்க ஃபர்ஸ்டா இருக்க ஜெமினை ஏபிஐ அப்படிங்கிறத தொடுறேன். ஸோ இங்க எனபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எனபிள் கொடுத்ததும் இப்போ இன்னொரு டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க aistudio.google.com அப்படின்னு டைப் பண்ணுங்க.
ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். ஸோ நீங்கள் இதுவும் ஸ்டார்டிங்கில் உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒன்ஸ் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கெட் ஏபிஐ கீ அப்படின்னு இருக்கா, இதை தொடுங்க. ஸோ இந்த கெட் ஏபிஐ கீக்குள்ள போனீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 ஏபிஐ கீ வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்னு இருக்கா, அதை தொடுங்க. ஸோ தொட்ட உடனே சர்ச் ஃபார் கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு காட்டும். நம்ம இப்போ இந்த console.google வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கிரியேட் ஏபிஐ கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தொடுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட N8Nல இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இங்கேயும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் மாடல் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெமினையில் நிறைய மாடல்ஸ் இருக்கு. நான் வந்து ஜெமினையோட 2.0 ஃப்ளாஷை வந்து சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பேக் டு கேன்வாஸ் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜெமினை நோட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஆனால் என்னால் இந்த வென் சாட் மெசேஜ் அப்படிங்கிற இந்த ட்ரிகரை வந்து இதோட கனெக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எதனால அப்படின்னா, ஸோ நான் இப்போ இந்த ஜெமினை நோட வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது மேலே வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க, திஸ் நோட் மஸ்ட் பி கனெக்டட் டு அன் ஏஐ செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளால டைரக்டா இன்புட்டை ஒரு எல்எல்எம்க்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்படி கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஏஐ செயினோட என்னோட சாட் மாடலை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பிளஸ் ஐகான் கொடுக்குறேன். பிளஸ் ஐகான் கொடுத்தது ஃபர்ஸ்டா ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டாவே எனக்கு ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இதுல நீங்க எதுவுமே இப்போதைக்கு கொடுக்க வேணாம், நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபார் நவ் நான் என்னோட ஏஐ ஏஜென்ட் நோட வந்து நான் இங்க பிளேஸ் பண்றேன். அண்ட் இந்த சாட் மாடல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட்ல இதுல நான் என்னோட ஜெமினை சாட் மாடலை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ என்னோட ஏஐ ஏஜென்ட் உள்ள கான்ஃபிகர் எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ட் நம்மளோட ஜெமினை சாட் மாடல்லையும் என்னோட அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் கொடுத்துட்டேன் அண்ட் மாடலும் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் சாட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஹாய் அப்படின்ட்டு ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருச்சு. என்னன்னா, ஹாய் தேர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஏஐ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஏஐ ஏஜென்ட் நோட்ல சாட் மாடல் வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ரிமைனிங் மெமரி அண்ட் டூல்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெமரி எதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட சாட்டை அகைன் ஓப்பன் பண்றேன். ஸோ நான் அதை லைட்டா பெருசாக்கிக்கிறேன். ஸோ இங்க நான் அகைன் ஹாய் அப்படின்ட்டு டைப் பண்றேன். ஸோ எனக்கு டைப் பண்ணதும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஹாய் தேர், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் மை நேம் இஸ் ஜிஜேஷ் அப்படிங்கிறத இந்த சாட் மாடலுக்கு நான் இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு ஓகே ஜிஜேஷ், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்ட்டு வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நான் இதே மாடல் கிட்ட இதே சாட்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வாட் இஸ் மை நேம் அப்படின்ட்டு கேட்குறேன் அண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது as a large language model I don't have access to personal information about you அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா? இதே நீங்க நார்மலா சாட் ஜிபிடிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஆனா இதுல வரல. எதனால அப்படின்னா நம்ம இன்னும் மெமரி கொடுக்கல. ரைட்? ஸோ அதனால தான் இது வந்து இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம மெமரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்வர்சேஷன்ஸ்லாம் அது வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் whenever we ask a question அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கொடுக்கும். ஓகேவா? அதனால நான் இப்போ இதை ஹைட் சாட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல மெமரிங்கிற இடத்துல பிளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை தொட்டு இங்க சிம்பிள் மெமரி அப்படிங்கிறது இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். இது என்னது அப்படின்னா N8Nலயே இன்பில்டா ப்ரொவைட் பண்ற ஒரு சிம்பிள் மெமரி தான் இது. ஓகேவா? நீங்க வந்து இங்க MongoDBயோட சாட் மெமரி, Redis சாட் மெமரி, Postgres சாட் மெமரி இந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல சிம்பிள் மெமரி தான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா?
ஸோ இங்கே எல்லாமே அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த் அப்படிங்கிறது மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்படின்னா என்னது அப்படின்னா என்னோட எத்தனை கான்வர்சேஷன்ஸ் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே 5 அப்படின்னு இருக்குன்னா லாஸ்ட்டாக இருக்கிற 5 கான்வர்சேஷன்ஸை வந்து என்னோட மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நான் இதை இப்போ 10ன்னு கொடுக்குறேன். ஸோ தட் என்னோட பாஸ்ட் 10 கான்வர்சேஷன்ஸை வந்து இந்த மெமரியில் இது ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா, நான் பேக் டு கேன்வஸ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு சிம்பிள் மெமரி வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் சேட்டை ஓப்பன் பண்ணுறேன், இதை ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் மை நேம் இஸ் ஜிஜேஷ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தது ஓகே ஜிஜேஷ் ஹவு கேன் ஹெல்ப் யூ டுடே அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வாட் இஸ் மை நேம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ கேட்கும்போது யுவர் நேம் இஸ் ஜிஜேஷ் அப்படிங்கிறது வந்துருச்சு. லாஸ்ட் டைம் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ திஸ் டைம் வந்து இது கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா, அதோட இந்த ஃபைலை நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் லேட்டராக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெமரிலாம் இதில் இருக்காது. எதனால அப்படின்னா இது ஒரு டெம்பரவரி மெமரியாக தான் இந்த சிம்பிள் மெமரி அப்படிங்கிறது. நீங்கள் உங்களோட டேட்டாவை அப்படின்னா பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன அந்த டேட்டா பேசஸ் லைக் போஸ்ட்கிரேஸ், ரெட்டிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஹைட் சேட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்டா இந்த இடத்துல டூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இது என்னது அப்படின்னா அதாவது ஏஜென்ட்ல டூல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என்னோட சாட் மாடலுக்கு நான் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ லைக் இதை இப்போ கொடுத்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல நிறைய காட்டும். வெக்டர் ஸ்டோர் அப்படிங்கிறது காட்டுது. அப்புறம் அதர் டூல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏர் டேபிள் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் காட்டுது. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் ஓப்பன் சேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் இதை ரீசெட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் இதுகிட்ட என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் த டேட் டுடே, இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ கேட்டது என்ன சொல்லுது அப்படின்னா டுடே இஸ் வெட்னஸ்டே May 8, 2024 அப்படின்ட்டு காட்டுது. ஓகேவா, ஆனால் இன்னைக்கு நான் எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் 19/7/2025. ஓகேவா, 1 இயர் வந்து லேட்டாக இருக்கு. ஓகேவா, ஸோ அதாவது இது வரைக்கும் தான் அதோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு டேட் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம மொபைலில் பார்ப்போம். அப்படி இல்லை வேற ஏதாவது நம்மளுக்கு டேட் இல்லாமல் மற்றது செக் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம கூகுளில் போய் வெப் சர்ச் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட சாட் மாடலுக்கு இந்த வெப் சர்ச் பண்ற கேப்பபிலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ நான் இந்த சாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டூல்ல SERP API அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்திருக்கும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்க அக்கௌண்ட் வந்து எனக்கு காட்டுது, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் காட்டலை அப்படின்னா இங்க கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏபிஐ கீ வந்து நம்ம இப்போ வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒரு நியூ சாட் ஓப்பன் பண்றேன். இதுல SERP API அப்படின்ட்டு டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணது எனக்கு ஃபர்ஸ்ட் லிங்கா வந்து இது வந்திருக்கா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல எனக்கு சைன்இன் அப்படிங்கிறத நான் தொடுறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு சைன்இன் கொடுத்த உடனே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் SERP API-யோட UI. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4 out of 100 சர்ச்சஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ SERP API அதோட ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மந்த்துக்கு 100 சர்ச்சஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் ஆல்ரெடி 4 சர்ச்சஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் காட்டுது. நீங்க அதுக்கு மேல பண்ணணும்னா அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு இங்க நான் ஆல்ரெடி API கீ கிரியேட் பண்ணியிருக்கனால எனக்கு ஹோம் பேஜ்லேயே அந்த API கீ வந்து காட்டுது. ஓகேவா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படிங்கறனால இந்த சைட்ல API கீ அப்படிங்கறத தொடுங்க. ஸோ இங்க தொட்ட உடனே எனக்கு ரீஜெனரேட் API கீன்னு காட்டுது. உங்களுக்கு கிரியேட் நியூ API அந்த மாதிரி ஏதாவது காட்டலாம். ஓகேவா, ஸோ இங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு என்னோட N8N ஒர்க் ஃப்ளோவில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா, நான் ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் பேக் டு கேன்வாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் எனக்கு SERP API வந்து வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நான் அகைன் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஓப்பன் சாட்டில் இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நான் வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்ட்டு கேட்குறேன். கேட்டதும் ஐ எம் சாரி ஐ கேனாட் ஃபுல்ஃபில் திஸ் ரெக்வஸ்ட், ஐ கேனாட் ஆக்சஸ் த கரண்ட் டேட் அப்படின்னு காட்டுது. ஸோ இது எதனால அப்படின்னா இன்னும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம வந்து என்னோட சாட் மாடல் கிட்ட போய் வெப் சர்ச் பண்ணு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் சொல்லலை. கரெக்டா, அதனால நான் ஏஜென்ட் நோடு வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு காட்டுதா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் மெசேஜ் அப்படிங்கிறத தொடுங்க. ஓகேவா,
ஸோ தொட்டதோ இந்த இடத்துல யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் அப்படின்னு காட்டுதா, இதை நான் இப்போ வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த சிஸ்டம் மெசேஜ் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட சாட் மாடலுக்கு நான் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு மெயில் அனுப்ப வந்து ஒரு இமெயில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ChatGPT கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அஸ்யூம் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் இமெயில் ரைட்டர் அப்படின்ட்டு கொடுப்பீங்களா. ஸோ அது வந்து அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அதே மாதிரி என்னோட சாட் பாட்டுக்கிட்ட வந்து நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போறேன். ஓகேவா? இப்படி கொடுக்கறது மூலியமா அது வெப் சர்ச் பண்ணி எனக்கு டேட்டா வந்து கொண்டு வந்து தரும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன டைப் பண்றேன் அப்படின்னா, யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட், அங்க இருந்ததே இருக்கட்டும், அண்ட் you are going to answer the questions asked by the user. ஓகேவா? இப்படி கொடுத்துக்கிறேன். அடுத்தது, if you can't find the data then use the SERP API to fetch the data from the internet அப்படின்ட்டு நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் பேக் டு கேன்வஸ் வந்துடுறேன் அண்ட் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட சாட்டை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ரீசெட் வந்து பண்ணிடுறேன். ஸோ திரும்ப நான் ஹாய் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வாட் இஸ் த டேட் டுடே அப்படின்ட்டு கேட்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு நான் வாட் இஸ் த டேட் டுடேன்னு கேட்டதும் ஓகே டுடே இஸ் சாட்டர்டே ஜூலை 19, 2025 அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகேவா? நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 19/7/2025 தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாட் மாடலுக்கு வந்து நான் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாட் மாடல் அப்படிங்கிறது டைரக்டா சாட் மாடலோட கனெக்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த மெமரிங்கிறது என்னோட சிம்பிள் மெமரியோட கனெக்ட் ஆயிருச்சு. ஆனா இங்க இந்த டூல்ல மட்டும் இன்னும் பிளஸ் ஐகான் வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அண்ட் கிளிக் பண்ணா எனக்கு இன்னும் ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டுது. இது எதனால அப்படின்னா நம்மளோட சாட் மாடலுக்கு வந்து நம்மளால ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களால கொடுக்க முடியும். ஸோ அதனால ரொம்ப எஃபிஷியண்டா வந்து நம்மளோட சாட் மாடல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் சாட் பாட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் இது மூலயமா உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளா எப்படி ஒரு ஆன்போர்டிங் ஃபார்ம் ஆட்டோமேட் பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்போர்டிங் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும் கரெக்டா. ஸோ ஆன்போர்டிங் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். என்னோட வெப்சைட்ல நான் ஒரு சர்வீஸ் ஆர் ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்றேன் அப்படின்னா, ஸோ என்னோட வெப்சைட்டுக்கு வர அந்த கஸ்டமர்ஸ் என்னோட சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டேட்டாவை இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து நிறைய விதத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கப்புறம் அதுல அவங்களோட டேட்டாவை வச்சு நம்ம அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணலாம், ஆர் மெசேஜ் பண்ணலாம், ஆர் ஒரு மீட்டிங் வந்து புக் பண்ணி இந்த மாதிரி நான் ஆஃபர்லாம் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆன்போர்டிங் ஃபார்ம் ஆட்டோமேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஸோ என்னோட எக்ஸ்கேலிட்ரால நான் அகைன் ஒரு ஃப்ளோ வரைய போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்போர்டிங் ஃபார்ம் இருக்க போகுது. ஓகேவா? ஆன்போர்டிங் ஃபார்ம்ங்கிறது ஒரு நார்மல் ஃபார்ம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆன்போர்டிங் ஃபார்ம்ல இருந்து வர டேட்டாவை வச்சு நான் அந்த கஸ்டமருக்கு ஒரு மெயில் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் ஜிமெயில் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். தென் அந்த கிடைச்ச டேட்டாவை நான் என்னோட டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஸ்டோரிங் டேட்டா அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஆன்போர்டிங் ஃபார்ம் இருக்க போது அதுல இருந்து டேட்டாவை எடுத்து நம்மளோட கஸ்டமருக்கு ஒரு ஜிமெயில் பண்ண போறோம். அண்ட் தென் அந்த டேட்டாவை வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் என்னோட N8N UI வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நான் ஒரு நியூ ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண போறேன்.
ஸோ கிரியேட் பண்ணதும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ட்ரிகர் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல எப்போ என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஒரு ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ணி அனுப்புனதும் அதில் இருக்க டேட்டாவை நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபார்மில் டேட்டா ஃபில் பண்ணது தான் ஒரு ட்ரிகர் கரெக்டாக. ஸோ அதனால் நான் இங்கே ஆன் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய காட்டும், இது எல்லாமே என்னன்னு அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஃபார்ம் டைட்டில் அப்படின்னு இருக்கா, இங்கே ஆன்போர்டிங் ஃபார்ம் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். அண்ட் ஃபார்ம் டெஸ்கிரிப்ஷனில் கிவ் அஸ் யுவர் டேட்டா அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் எலமெண்ட்ஸில் ஆட் ஃபார்ம் எலமெண்ட் அப்படிங்கிறது தொடுங்க. ஸோ இது என்னது அப்படின்னா, என்னோட ஃபார்மில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு காட்டும், இங்கே கீழே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் காட்டும், அந்த இடத்துல தான் நான் நேம் கொடுப்பேன். ஓகேவா. அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன நேம் அப்படிங்கிறது, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அண்ட் அது என்ன எலமெண்ட், அது என்ன டைப்ல இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அது வந்து டேட்டா, இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா, இல்லை இமெயிலா, இல்லை ஒரு பாஸ்வேர்டா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டெக்ஸ்டே கொடுக்குறேன். ஏன்னா நேம் வந்து டெக்ஸ்ட் தானே. ஸோ பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நேம் மாதிரி காட்டும்ல, அதுதான். ஸோ நான் ஏன் நேமே கொடுக்குறேன். அண்ட் ரெக்வயர்டு ஃபீல்டு வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அவங்க வந்து கம்பல்சரி அந்த டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அனதர் ஆட் ஃபார்ம் எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். அண்ட் அது டெக்ஸ்ட்லேயே இருக்கட்டும், பிளேஸ் ஹோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ ரெக்வயர் ஃபீல்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ டிஓபி, இது டைப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா டேட் ஃபார்மேட்டில் இருக்க போகுது. ஸோ நான் டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் ரெக்வயர்டு ஃபீல்டை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அனதர் வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோ இல்லைனா ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபைல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஃபைல் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அக்செப்டட் ஃபைல் டைப்ஸ் அப்படின்னு காட்டும் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் மட்டும்தான், அவங்களோட ஃபோட்டோ தான் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து .png .jpeg இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ தட் உங்களால் ஃபோட்டோ வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். என்கிட்ட இப்போ ஃபோட்டோ இல்லை, நான் ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ண போகிறேன், அதனால நான் அதை அப்படியே லீவ் பண்ணுறேன். ஸோ ரெக்வயர்ட் ஃபீல்டு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று மட்டும் என்ன கேட்கலாம். ஸோ டேட் டைப் வந்துருச்சு, டெக்ஸ்ட் டைப் வந்துருச்சு, ஃபைல் டைப் வந்துருச்சு, வந்து மெயில் ஐடி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நான் இமெயில் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இமெயில் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டருக்கு நான் abc@gmail.com அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டாக ஆட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இங்கே அப்பண்ட் N8N ஆட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, இதை வந்து நம்ம ஆக்சுவலி ஆஃப் பண்ணணும். இது எதுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபார் நவ் இப்போ நான் ஆன் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. இப்போ நான் பேக் டு கேன்வாஸ் பண்ணேன். ஸோ இங்கே நான் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு காட்டுது, அங்கே நான் என்னோட நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் நேமில் ராஜ் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் 21/7/2005 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நான் சூஸ் ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறேன். இங்கே நான் என்னோட ஏதாவது PDF வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இமெயிலுக்கு நான் என்னோட இமெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இங்கே சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நான் இங்கே N8N ஆட்ரிபியூஷன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதுக்குன்னா இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்ம் ஆட்டோமேட்டட் வித் N8N அப்படிங்கிறது அவங்களோட லோகோவோட இருக்கு. ஸோ இது வந்து வேணாம் அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா அந்த N8N ஆட்ரிபியூஷன் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சப்மிட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தது ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதை நான் இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோட ஆன் ஃபார்ம் இந்த நோடை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நோட் ஓப்பன் பண்ண உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ட்டு காட்டுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமா அப்படிங்கிறதுக்குள்ளே போகும். ஸோ இதில் போனீங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே இருக்கும். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜிஜேஷ்னு கொடுத்தேன், அது இருக்குது. லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், நம்ம என்ன ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம், இமெயில், அண்ட் நம்ம எப்போ அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற இந்த டேட்டா கொண்டு இருக்கும். அண்ட் ஃபார்ம் மோடு வந்து டெஸ்ட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா. ஸோ இது என்னது அப்படின்னா டெஸ்ட் ப்ரொடக்ஷன் URL அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் URL அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, as the name suggests,
நம்ம வந்து ஏதாவது இந்த ஃபார்ம், அதாவது நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்றேன், அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த லிங்க் வச்சு நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்க தொட்டிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் யூஆர்எல் எதுக்கு அப்படின்னா, நீங்க இப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு ரியல் பிசினஸ்ல அப்ளை பண்ண போறீங்க, நான் வந்து டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கும் போது இந்த ப்ரொடக்ஷன் யூஆர்எல் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது மூலியமா வந்து டேட்டா வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் ஃபைல் வந்து பைனரி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபைல் அதோட டைப் கொண்டு வந்திருக்கும் பிடிஎஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, நம்ம மெசேஜ் பண்ணவங்களுக்கு மெயில் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்காக நான் ஜிமெயில் அப்படிங்கிற நோடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் இப்போ மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போறேன். கரெக்டா? அதனால சென்ட் அ மெசேஜ் அப்படிங்கிறத தொடுறேன். ஸோ டோட்டலும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே கிரெடென்ஷியல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன், அதனால இப்படி காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் உங்களுக்காக கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்ததும் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம்னா ஏபிஐ தான் கேட்டிருந்துச்சு, ஆனால் திஸ் டைம் கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் அப்படிங்கிறது கேட்குது. கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து நம்மளோட console.google.comல இருந்து எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இங்கேயே போய்க்கிறேன். ஸோ இதில் இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு ஏபிஐ அண்ட் சர்வீசஸில் லைப்ரரி ஃபர்ஸ்ட் போங்க. ஸோ லைப்ரரியில் ஜிமெயில் ஏபிஐ அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிமெயில் ஏபிஐ வந்து ஃபர்ஸ்டாக காட்டும். இதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த எனபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எனபிள் ஆனதும் இப்போ கீழே கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு இருக்கா, அந்த கிரெடென்ஷியல்ஸ் போங்க. இந்த கிரெடென்ஷியல்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஜென்ரேட்டிவ் லாங்குவேஜ் ஏபிஐ கீ நம்ம அங்க கிரியேட் பண்ணோம் இல்லையா ஏஐ ஸ்டுடியோல, அந்த ஜென்ரேட்டிவ் கீ வந்து இங்க காட்டுது. ஸோ அதனால தான் அங்க வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ண சொல்லி நம்மளோட ப்ராஜெக்ட் எது வேணும் அப்படின்ட்டு கேட்டுது. ஸோ இங்க வந்து ஏபிஐ கீ வந்துருச்சு. ஸோ நீங்க ஷோ கீ கொடுத்து அந்த கீயை வந்து இங்கேயே கூட காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் எடுக்கணும். அதனால இங்க கிரியேட் கிரெடென்ஷியல் இருக்கா, அதை தொடுங்க. தொட்டுட்டு OAuth கிளைண்ட் ஐடி அப்படின்னு இருக்கா, இதை தொடுங்க. ஸோ இப்போ கான்ஃபிகர் கான்சென்ட் ஸ்கிரீன் அப்படின்ட்டு காட்டுது, இதை தொடுங்க. ஸோ தொட்டதும் இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டு வந்திருக்கும், இதை தொடுங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப் நேம் அப்படின்ட்டு காட்டுது, நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், N8 கொடுத்துக்கலாம், டெமோன்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ட்ரையல் அப்படிங்கிற நேம் கொடுத்துறேன். ஒரு இமெயில் கொடுத்துருங்க, நான் என்னோட இமெயில் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க ஆர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்டர்னல் அப்படின்னு தொடலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல் தொட்டுக்கலாம். நான் இது வந்து பெரிய எதுவும் இல்லை, ஸோ நான் எக்ஸ்டர்னல் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போறேன். அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இதுல ஒரு இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, இதுல இன்னொரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா ஃபினிஷ் ஐ அக்ரி டு த இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்னோட கிரியேட் ஆட் கிளைண்ட் இதில் அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு கேட்கும், நான் வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அண்ட் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்ஐஸ் அப்படின்ட்டு காட்டும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ஒர்க் ஃப்ளோவில் போனீங்கன்னா இங்கே மேலே ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்ட்டு காட்டும் ஜிமெயில் நோட்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க, கிளிக் டு காப்பி. ஸோ காப்பி பண்ணிட்டு திரும்ப இங்கே போயிட்டு ஆட் யூஆர்ஐ அப்படிங்கிறதுல இந்த யூஆர்ஐயை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கிரியேட் பண்ணதும் எனக்கு கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் வந்து காட்டுது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்னோட N8 ஒர்க் ஃப்ளோவில் நான் அந்த ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அகைன் கிளைண்ட் சீக்ரெட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நோட் பேட் இதுலையா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் வந்து போயிடும். ஸோ அதனால தான். அப்படி இல்லைன்னா இந்த டவுன்லோட் JSON அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒன்று மட்டும் இருக்கு, என்னன்னா திரும்ப இதில் API அண்ட் சர்வீசஸில் OAuth கான்சென்ட் ஸ்க்ரீன் வந்து போய்க்கோங்க.
இதில் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல OAuth யூசர் கேப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஆட் யூசர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி ஒன்று கொடுத்துட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. இன்னொரு மெயில் ஐடி இருந்தால் அதுவும் கொடுக்கலாம். நான் என்னோட 2 மெயில் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா, இன்னொரு தடவை சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ 2 யூசர்ஸ் அவுட் ஆஃப் 10 யூசர்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த 2 யூசர் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ மை ஒர்க் ஃப்ளோவில் இதை நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு கிரெடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்ட்டு காட்டுது. இதோட விட்டுறக்கூடாது, இங்கே சைன் இன் வித் கூகுள் அப்படின்ட்டு காட்டுது. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் என்னோட கொடுத்த அந்த டெஸ்ட் யூசர்ஸில் கொடுத்தோட 2 மெயில் ஐடி அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இது செலக்ட் ஆல் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டு நான் கண்டினியூ அப்படிங்கிறது அகைன் தொடறேன். ஸோ எனக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு. இந்த டேப் வந்து 5 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிரெடென்ஷியல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மெசேஜ் தான் பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ டு இன்ஃபோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கஸ்டமருக்கு தான் நம்ம மெயில் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால ஸ்கீமால இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா. கரெக்டா, ஸோ இதில் அவரோட மெயில் ஐடி எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. கரெக்டா, ஸோ இதை ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் jjsrajk@gmail.com. இங்கே என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அது வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இங்கே ஆனால் $json.email அப்படின்னு காட்டுது. இது நம்ம ஜேசான், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை டிராக் அண்ட் ட்ராப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ சப்ஜெக்ட் அண்ட் மெசேஜ் பாடி மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ChatGPT ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் I am creating a onboarding form automation. I want you to craft me a subject and body of the email to send the data to the customer அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் லைன் வந்துருச்சு, வெல்கம் ஆன் போர்ட், ஹியர் இஸ் சம்மரி ஆஃப் யுவர் சப்மிட்டட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்னோட N8N ஒர்க் ஃப்ளோவில் நான் இங்கே சப்ஜெக்டில் ப்ளேஸ் பண்ணேன். அண்ட் எனக்கு இமெயில் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போது. ஸோ டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். அண்ட் மெசேஜுக்கு ஹாய் கஸ்டமர் நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சில இது மாற்ற போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட மெசேஜில் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹாய் கஸ்டமர் நேம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கஸ்டமரோட நேம் கொடுக்கணும். கரெக்டாக, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கஸ்டமர் நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். கரெக்டாக, ஸோ இதை எடுத்துட்டு இந்த கஸ்டமர் நேம் அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. சாரி, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாய் ஜிஜேஷ் அப்படிங்கிறது வருது. தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஆன்போர்டிங் ஃபார்ம், வி ஆர் எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ வித் அஸ். ஹியர் இஸ் அ குயிக் சம்மரி ஆஃப் த டீடைல்ஸ் யூ ப்ரொவைடட். நேம், ஸோ அவங்களோட நேம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அகைன் நான் அதே நேமை வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இமெயில், ரைட்? ஸோ இந்த இமெயிலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்க கொடுத்த இமெயிலை நான் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ கொடுத்தது எனக்கு இமெயில் வந்துருச்சு. அடுத்தது மொபைல் நம்பர், இதெல்லாம் நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலை. அடுத்தது கம்பெனி நேம் வாங்கலை, வெப்சைட் வாங்கலை, அடிஷ்னல் இன்ஃபோ எதுவுமே இந்த மாதிரிலாம் வாங்கலை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ நம்ம வாங்கினதை மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு பேக் டு கேன்வாஸ் கொடுத்துறோம். இதை சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே திரும்ப எனக்கு வந்து ஃபைல் காட்டுது. நான் ஒரு கஸ்டமராக என்னை வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ என் நேம் வந்து கொடுக்குறேன் ராஜ். என்னோட டேட் ஆஃப் பர்த் 2005 மந்த் வந்து 7 அண்ட் டேட் வந்து 21. ஸோ கொடுத்துட்டு சூஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேப் ஓகே. அடுத்தது இமெயிலில் என்னோட இமெயில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத தொடுறேன். தொட்டது இங்கே ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிறது தெரியும். ஸோ எனக்கு ஜிமெயிலில் வந்து ஒர்க் ஃப்ளோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சுங்கிறது. ஸோ நான் இப்போ என்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஜிமெயிலில் நான் இந்த அக்கௌண்ட் இல்லை, இன்னொரு அக்கௌண்ட், நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இங்கே தெரியும். ஸோ வெல்கம் ஆன்போர்ட், ஹியர் இஸ் a summary of your submitted details. இதுதான் நம்ம வந்து கொடுத்துருந்தது. அண்ட் பாடி வந்துருச்சு, ஹாய் ஜிஜேஷ், தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஆன்போர்டிங் ஃபார்ம். அதே மாதிரி இங்கே நம்ம நேம் இமெயில் ஐடி கொடுத்துருந்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ ஃபோன் நம்பர் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கலை, அதனால நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்ளை கொடுத்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இமெயில் வாஸ் சென்ட் பை ஆட்டோமேட்டிக்கலி வித் N8N அப்படின்னு காட்டுது. ஸோ அது வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா என்னோட ஒர்க் ஃப்ளோக்குள்ள போய்க்கோங்க. இங்க ஜிமெயில் நோடுக்கு கீழே ஆட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதுல இந்த அப் அண்ட் N8N ஆட்ரிபியூஷன் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த N8N அப்படிங்கிறது காட்டாது. ஓகேவா? ஸோ ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபார்ம்ல இருந்து டேட்டா வாங்கியாச்சு அண்ட் அதை ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டா பேஸ்ல அதை ஸ்டோர் பண்ணணும் கரெக்டா. ஸோ டேட்டா பேஸ்க்காக நான் கூகுள் ஷீட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் ஷீட்ஸ் போவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிஓபி அண்ட் இமெயில், இந்த மாதிரி 4 காலம் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது இப்போ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னோட ஒர்க் ஃப்ளோவில் இங்கே ப்ளஸ் ஐக்கானில் கூகுள் ஷீட்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒன்று வருது இல்லையா, இதுதான். ஸோ இதில் அப்டேட் ரோ இன் ஷீட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இது வந்து கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததும் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் க்ரெடென்ஷியல் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்ட்டு ஆல்ரெடி இருக்குது, இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கொடுங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஏபிஐ அண்ட் சர்வீசஸில் லைப்ரரி, ஸோ இதில் கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டாக வருதுல கூகுள் ஷீட்ஸ் ஏபிஐன்ட்டு, இதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணியாச்சு. இப்போ க்ரெடென்ஷியல்ஸில் ஆல்ரெடி இந்த க்ரெடென்ஷியல்ஸ் தான் இந்த வெப் கிளைண்ட் 1. ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்துருப்பீங்களோ அந்த நேமில் இருக்கும். நீங்கள் முதல்ல டிரைவுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஜிமெயிலுக்கு, அதே தான் இதுதான் கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட்ஸ். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி வந்து நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே கிளைண்ட் சீக்ரெட் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்ட மாட்டேங்குது, ஏன்னா நான் அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால நான் ஆட் சீக்ரெட் கொடுக்குறேன். ஸோ நியூ சீக்ரெட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு க்ரெடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்ட்டு வருது. அது மட்டும் பார்த்தாது சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறேன். இங்கே என்னோட மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறேன். கண்டினியூ அண்ட் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த டேபை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் ஷீட்ஸ் வித்தின் டாக்குமெண்ட் தான். ஸோ நம்ம வந்து அப்டேட் ரோ தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து என்ன எரர் காட்டுது அப்படின்னா டிரைவ் ஏபிஐயும் இங்கே வந்து யூஸ் பண்ண சொல்லி காட்டுது. ஸோ அதனால அதுதான் எரர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிரைவ் ஏபிஐ ஹாஸ் நாட் பீன் யூஸ்ட் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ அதனால நம்ம டிரைவோட இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக அகைன் இங்கே போங்க, ஏபிஐ அண்ட் சர்வீசஸ், க்ரெடென்ஷியல்ஸ், சாரி லைப்ரரி, ஏபிஐ அண்ட் சர்வீசஸில் லைப்ரரியில் கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஸோ டிரைவ், ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு வரும் கூகுள் டிரைவ் ஏபிஐ. இதுவே எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் ஷீட் 2 அப்படின்ட்டு காட்டுது. நீங்கள் உங்களோட எந்த மெயில் ஐடியில் நீங்கள் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே டெஸ்ட் ஷீட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அதில் எனக்கு எந்த ஷீட் அப்படின்னா டெஸ்ட் ஷீட் 2ல ஷீட் 3ல தான் நம்மளுக்கு இந்த ஃபைல் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதனால இந்த டெஸ்ட் ஷீட் 2ங்கிற டாக்குமெண்ட்ல ஷீட் 3, ஓகேவா? ஸோ வந்துட்டா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ நம்மளுக்கு அங்கே இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில், இது 4 தான் அங்கேயும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே 4 தான் இருக்கு. ஸோ அதே 4 காலம்ஸ் வந்து எனக்கு இங்கே காட்டுது, ஓகேவா? ஸோ இங்கே மேப் ஈச் காலம் மேனுவலி, அது அப்படியே இருக்கட்டும். காலம் டு மேட்ச் ஆன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இது என்னது அப்படின்னா இதில் செலக்ட் பண்ண சொல்லுது எந்த ரோஸ் வேணும்ட்டு. எனக்கு இதில் வந்து நிறைய இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து புதுசாக ஒரு ரோஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் இந்த ரோஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 4 மட்டும் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ரோஸ்னு போட்டு அதில் 1 2 3 அப்படின்ட்டு மட்டும் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த காலம் டு மேட்ச் ஆன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்போ நான் ரோஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வேல்யூஸ் டு அப்டேட் அப்படின்னு காட்டுது. அதில் யூசிங் டு மேட்ச் அப்படின்ட்டு இங்கே காட்டுது. நான் இந்த இடத்துல 1 அப்படின்ட்டு கொடுத்துறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஷீட்ல ரோஸ்ல 1ன்னு இருக்க இடத்துல இந்த ரோல வந்து நம்மளுக்கு வேல்யூ அப்டேட் பண்ணும், ஓகேவா? இதே நான் ரோஸ்ல இந்த வேல்யூ டு மேட்ச் ஆன் இந்த இடத்துல நான் 2 அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன்னா இந்த ரோல எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ எந்த ரோல இந்த டேட்டாஸ் பே அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காலம் டு மேட்ச் ஆன் அப்படிங்கிறது. ஸோ இது ரோஸ் டு மேட்ச் ஆன் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கே காலம்ஸ்ல ரோஸ்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் ரோஸ்க்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ரோஸ்ல ஃபர்ஸ்ட் நேம், அதாவது இந்த நேமும் அந்த நேமும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். சப்போஸ் அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரோலை போய் அப்டேட் பண்ணும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இது. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்னோட நேம்ஸ்லாம் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல என்னோட நேம் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அண்ட் லாஸ்ட் நேம்ல என்னோட லாஸ்ட் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். டேட் ஆஃப் பர்த்ல என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் இமெயில்ல என்னோட இமெயில். ஸோ நான் இமெயில் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சைடில் இது வந்து உங்களுக்கு இன்புட் பேனல் அண்ட் இது வந்து அவுட்புட் பேனல். ஸோ இந்த இடத்துல எனக்கு லாஸ்டா எந்த நோட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த கூகுள் ஷீட்ஸை எந்த நோட கனெக்ட் பண்ணியிருக்கேனோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஜிமெயில் தானே இருக்கு, அதனால இந்த நோட் காட்டுது. ஸோ அது ஓப்பன்ல இருந்துச்சுன்னா இந்த ஆரோ தொட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஆன் ஃபார்ம் சப்மிஷன்ல தான் நம்மளுக்கு தேவையான டேட்டா இருந்துச்சு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதை சேவ் கொடுத்துட்டு நான் இதை மட்டும் ரன் பண்ணுறேன். எதனால அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த 2 நோட் ரன் ஆயிடுச்சு. நான் இதை மட்டும் இப்படி ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை தொட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நோட் மட்டும் ரன் ஆகும். ஸோ எனக்கு நோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல எனக்கு டேட்டா வந்து ஆட் ஆகிடுச்சு, ஓகேவா? கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆன்போர்டிங் ஃபார்ம் ஆட்டோமேஷன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் சிம்போசியமில் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைன்இன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபார்மை மட்டும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும். இதை ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் யார் யார் வரீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸில் அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் அப்படிங்கிற பட்டன் தொட்டுருங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத ரன் பண்ணால் மட்டும் தான் வரும். இதே நீங்கள் ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டாலும் எப்பயுமே ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் ஆன் ஃபார்ம் சப்மிஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மீட்டிங் புக்கிங் ஆட்டோமேஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னது அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. நம்ம முதல்ல எடுத்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். சப்போஸ் உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க உங்களோட ஒரு மீட்டிங் வந்து புக் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்படி புக் பண்ணும் போது அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆகணும். இந்த மாதிரி புக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஆயிடுச்சு, நம்ம இந்த டேட்ல மீட்டிங்ல வந்து
மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஜிமெயிலில் போகும். அதே மாதிரி நம்மளோட ஜிமெயிலுக்கும் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களோட புக்கிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மெயிலில் வரும். ஓகேவா? இந்த ஆட்டோமேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோமேஷனுக்கு நான் வந்து cal.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மீட்டிங் புக்கிங் வெப்சைட். ஓகேவா? ஸோ அதுக்கு குரோமில் ஃபர்ஸ்ட் cal.com அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஐ வரும். இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சைன் அப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால நான் கோ டு ஆப் வந்து டேரெக்டாக கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். இந்த ஈவெண்ட்ல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மீட்டிங்கை புக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே கிரியேட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ இதோட டைட்டில் ஓகேவா அது ஏதாவது கொடுக்கணும். நான் வந்து குயிக் டிஸ்கவரி மீட்டிங் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அண்ட் யூஆர்எல் இதே இருக்கட்டும். ஸோ இது வந்து அந்த வீடியோக்கான அந்த மீட்டிங்கான ஒரு டெஸ்கிரிப்ஷன். நான் வந்து இது ஒரு 15 minute குயிக் வீடியோ கால் to let you know about our offers அப்படின்னு நான் சொல்கிறேன். டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் 15 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சைடில் நிறைய காட்டும். லைக் அவைலபிலிட்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் அவங்களால வந்து மீட்டிங் புக் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மண்டே 9 to 5 AM கொடுத்துருக்கேன். 5 PM சாரி, டியூஸ்டே வந்து 9 AM to 5 PM இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சாட்டர்டே சண்டே வந்து அன்அவைலபிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ தட் அவங்களால சாட்டர்டே சண்டே வந்து எந்த ஈவெண்ட்டுமே புக் பண்ண முடியாது. மண்டே 9 to 5 எந்த ஈவெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபார் நவ் இது போதும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ மீட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட N8N ஒர்க் ஃப்ளோக்குள்ள போகலாம். ஸோ N8N இங்கே நான் ஒரு நியூ ஒர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ட்ரிகர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ட்ரிகர் அப்படிங்கிறது வென்எவர் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அந்த இது ட்ரிகர் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல ஒரு மீட்டிங் புக் ஆகும் போது நம்மளுக்கு ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஒருத்தவங்க மீட்டிங் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மெயில் வரணும், நம்மளுக்கும் மெயில் வரணும். ஓகேவா? இங்கே நான் cal.comல தான் மீட்டிங் வந்து புக் பண்ண போகிறாங்க. அப்போது நம்ம cal.com ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cal.comல ஆன் புக்கிங் கிரியேட்டட். ஸோ வென்எவர் ஒரு புக்கிங் கிரியேட் ஆகும்போது அவங்களுக்கு மெயில் போகணும். அதனால நான் ஆன் புக்கிங் கிரியேட்டட் அப்படிங்கிற இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் கிரெடென்ஷியல் அப்படின்ட்டு காட்டுது. நான் இன்னும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. ஸோ கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அதுக்கு ஏபிஐ கீ வந்து கேட்குது. அதுக்காக நான் cal.com போகிறேன். ஸோ cal.comல செட்டிங்ஸ் போங்க. இங்கே ஏபிஐ கீஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏபிஐ கீஸ் தொட்டதும் இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஆட் அப்படின்னு காட்டும். இங்கே நான் N8N அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ்பைரேஷன் டேட் அப்படின்னு காட்டுது. இது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். நான் வந்து நெவர் எக்ஸ்பயர்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒன்று கிடைக்கும் ஏபிஐக்கு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட N8N ஒர்க் ஃப்ளோவில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே cal.com/jijesh/ நம்ம அங்கே நேம் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே குயிக் டிஸ்கவரி மீட்டிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே குயிக் டிஸ்கவரி மீட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இங்கே நீங்கள் எப்போ வேணாலும் புக்கிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ நான் இப்போது என்னோட N8N ஒர்க் ஃப்ளோவில் இங்கே சேவ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நான் இங்கே 22 ஜூன் நாளைக்கு 11:45 AM நான் ஒரு மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே அடிஷ்னல் நோட்ஸில் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் யுவர் சர்வீஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கான்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு அப்படின்னு வந்துருச்சு. இங்கே என்னோட N8N ஒர்க் ஃப்ளோலேயே ரன் பண்ணதுக்கான இது காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
அங்கே நம்ம புக்கிங் கிரியேட் பண்ணுறது அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ யார் அவங்க கொடுத்த அடிஷ்னல் நோட்ஸ் எல்லாமே இங்கே காட்டுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இவங்க பண்ணவங்களுக்கு அந்த கஸ்டமர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணும். அதுக்காக நான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஜிமெயிலில் சென்ட் அ மெசேஜ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். சென்ட் பண்ண போகிறோம் டு யாருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கிட்ட புக்கிங் வந்து கிரியேட் பண்ணவங்க. கரெக்டா? ஸோ அவங்களோட மெயில் ஐடி இங்கே சர்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆர்கனைசர் அப்படிங்கிற இடத்துல யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோடது இருக்கும். அண்ட் அட்டண்டீஸில் தான் அவங்களோட மெயில் இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டுமே என்னோட மெயில் கொடுத்துருக்கேன் ஃபார் த சேக் ஆஃப் த வீடியோ. நீங்கள் வேற ஏதாவது மெயில் அண்டு நேம் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அட்டண்டீஸில் நம்ம மீட்டிங்கை யார் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இமெயில் எடுத்து 2ல கொடுத்துட்றேன். சப்ஜெக்ட்க்கு குயிக் மீட்டிங் அப்படின்ட்டு மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. அண்ட் இது வந்து டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் ஆல்ரெடி ChatGPT-லேருந்து கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாய். இந்த இடத்துல அவங்க நேம் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் புக்கிங் மீட்டிங் வித் அஸ் த்ரூ அவர் வெப்சைட். We are excited to connect with you and discuss how we can support your needs. We will receive a calendar invite shortly. Feel free to reach. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணுமோ போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹாய் நேம்ங்கிற இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே அவங்களோட நேம் வந்து போடணும். கரெக்டாக? ஸோ அட்டண்டீஸில் அவங்களோட நேம் எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் லாஸ்ட்டாக அகைன் பிளேஸ் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். Control C அண்ட் தென் இந்த ஹாய்க்கு அப்புறமா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹாய் நம்ம புக் பண்ணவங்களோடது காட்டுது. இந்த இடத்துல யுவர் நேம், ஸோ நம்மளோட நேம் போட்டுடலாம். ஸோ ஹோஸ்ட்ல இருந்து நான் ஏன் நேம் எடுக்கிறேன். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோடது இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சா? Control C அண்ட் உங்களோட நேமை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இந்த இடத்துல டீம் நேம் அப்படி இருக்க இடத்துல நீங்கள் உங்கள் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து புக்கிங் போய் கிரியேட் பண்ணலாம். ஸோ நியூ புக்கிங் வந்து கிரியேட் பண்ணுவோம். cal.com/Jijesh டிஸ்கவரி மீட்டிங் நான் போகிறேன். ஸோ இங்கே நான் ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும். நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ எனக்கு மீட்டிங் வந்து புக் ஆயிடுச்சு. இங்கே நோட் எக்ஸிக்யூட் ஆனது காட்டும். ஸோ எனக்கு இதுவும் வந்துருச்சு. இப்போ நம்ம போய் மெயில் செக் பண்ணிடலாம். ஸோ மெயிலில் இங்கே cal.com இருந்து நம்மளுக்கு வந்துருச்சு. குயிக் டிஸ்கவரி மீட்டிங் பிட்வீன், எனக்கு வந்து 2 நேமுமே காட்டுது. ஸோ எதனால் அப்படின்னா நான் என்னோட நேமே தான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வேற நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேற ஷோ ஆயிருக்கும். அண்ட் இது வந்து cal.com இருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ண மீட்டிங். அண்ட் அவங்களுக்கு சென்ட் ஆயிருக்கிறது வந்து இங்கே இருந்திருக்கும். ஹாய் ஜிஜேஷ் ராஜ் கே, தேங்க்யூ ஃபார் புக்கிங் மீட்டிங். இது வந்து நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து இங்கே இருக்கும். அண்ட் அது வந்து cal.comல நம்மளுக்கு வந்தது. ஓகேவா? இது அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதில் நீங்கள் அந்த N8N ஆட்ரிபியூஷன் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து வந்திருக்காது. நான் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இது மட்டும் போகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதோட அட்வான்ஸ்டான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.